கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதலமைச்சர் விஜய் வருத்தப்பட்டார் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நிவாரணம் வழங்கிய குழந்தைக்கு எவ்வளவு தொகை அமௌண்ட் அரசு தரப்பு? சிஎம் அவர்கள் 8 lakhs கொடுத்தாங்க. 8 lakhs சார். ஓகே சார். வேற தகவல் இருக்குது? வேற தகவல் இருக்காதோ? சிஎம் உத்தரவுப்படி ஏதாவது சொல்ல வரீங்களா? இந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டு யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு தான் அவரோட ஃபீலிங். ரொம்ப கஷ்டப்பட்டார். நாங்களும் ரொம்ப வருத்தப்பட்டோம். சாரி ஃபார் த லாஸ். நிவாரணம் வழங்கிய குழந்தைக்கு எவ்வளவு தொகை அமௌண்ட் அரசு தரப்பு? சிஎம் அவர்கள் 8 lakhs கொடுத்தாங்க. 8 lakhs சார். ஓகே சார். வேற தகவல் இருக்குது? வேற தகவல் இருக்காதோ? சிஎம் உத்தரவுப்படி ஏதாவது சொல்ல வரீங்களா? இந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டு யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு தான் அவரோட ஃபீலிங். ரொம்ப கஷ்டப்பட்டார். நாங்களும் ரொம்ப வருத்தப்பட்டோம். சாரி ஃபார் த லாஸ். இது குறித்த மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். அமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு தகவலையும் சொல்லுங்க. கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் சிகிச்சை பலனின்றி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். உயிரிழந்த இந்த விவகாரம் தொடர்பாக சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒரு வடமாநில இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக இதுல பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக கூறி அந்த ஊர் மக்களும் போராட்டம் மற்றும் சாலை மறியல்ல ஈடுபட்டதால நேற்று முழுவதிலுமே இந்த வழக்கானது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டிருந்த நிலையில அரசியல் கட்சியினரும் பலர் கண்டனங்கள் தெரிவித்தனர். பலர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கும் வருகை தந்து தங்களது ஆறுதல்களை பெற்றோர்களுக்கு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில தான் இன்று காலை திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு ஐடி அமைச்சர் குமார் நேர்ல வருகை தந்தார். வருகை தந்து அந்த பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட 3 வயது பெண் குழந்தையோட பெற்றோரை சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். பின்னர் அரசு நிவாரண தொகையாக 8 லட்சத்திற்கான உத்தரவுக்கான நகலை அவர்களிடம் வழங்கினார். இவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் கவிதா, கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ விஜயகுமார் உள்ளிட்ட பலர் இருந்த நிலையில அதன் பின்னர் முடித்துவிட்டு ஐடி அமைச்சர் குமார் புறப்பட்ட போது செய்தியாளர்களோட கேட்ட கேள்விக்கு அவர் பதில் ஒன்றை அளித்திருந்தார். குறிப்பாக அதுல இந்த சம்பவம் தொடர்பாக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வருத்தப்பட்டதாகவும், குறிப்பாக எக்காரணத்து கொண்டும் யாருக்கும் இது போன்று ஒரு சம்பவமானது நிகழக்கூடாது என கூறி மிகுந்த வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டதாக அவர் தெரிவித்ததாக ஐடி அமைச்சர் தரப்புல தெரிவித்திருந்தார். ஐடி அமைச்சரும் இது போன்று யாருக்கும் நடக்கக்கூடாது, சாரி ஃபார் த லாஸ் என கூறிவிட்டு அதன் பின்னர் அவர் சென்றார். தகவல்களுக்கு நன்றி சாலமன். நிவாரணம் வழங்கிய குழந்தைக்கு எவ்வளவு தொகை அமௌண்ட் அரசு தரப்பு? சிஎம் அவர்கள் 8 lakhs கொடுத்தாங்க. 8 lakhs சார். ஓகே சார். வேற தகவல் இருக்குது? வேற தகவல் இருக்காதோ? சிஎம் உத்தரவுப்படி ஏதாவது சொல்ல வரீங்களா? இந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டு யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு தான் அவரோட ஃபீலிங். ரொம்ப கஷ்டப்பட்டார். நாங்களும் ரொம்ப வருத்தப்பட்டோம். சாரி ஃபார் த லாஸ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.